வணக்கம். கேலி-ஹாமில்டன் தியரம். Cayley-Hamilton theorem, every square matrix satisfies its own characteristic equation. இதுதான் Cayley-Hamilton theorem. Characteristic equation is determinant of A minus lambda equal to 0. இதுதான் characteristic equation. இதை லாம்டா இருக்கிறதுல ஏன்னு போட்டோம்னா அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறத Cayley-Hamilton தியரம். பார்த்தாலே தெரியும். இங்கே லாம்டாவுக்கு பல ஏ போட்டோம்னா ஏஐ வந்து ஏன்னு ஆகிடும், ஏ மைனஸ் ஏ 0ன்னு ஆகிடும். ஸோ ஆனால் அதை ஷார்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் லாங்காக ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டாயை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதில் லாம்டா இருக்கிற இடத்துல ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த ஈக்குவேஷன் 0ன்னு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனை எவரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஏங்கிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுங்கிறது இது லாம்டாவுக்கு பல ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த ஈக்குவேஷன் = 0ன்னு வரும். இதை ப்ரூவ் பண்ணுறோம். சப்போஸ் ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் சைஸ் என். ஏனுடைய சைஸு என். என்னன்னா என்ன? n கிராஸ் n ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ இஸ் a polynomial of order n. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 3/3 பார்த்தோம்னா லாம்டாவில் லாம்டா கியூப் ப்ளஸ் சம் லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் சம் லாம்டான்னு வரும். ஸோ இங்கே இது n கிராஸ் n மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா, n/n மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா லாம்டா பவர் n, லாம்டா பவர் n-1, லாம்டா பவர் n-2 அப்படியே குறைஞ்சிட்டே வந்து கான்ஸ்டன்ட் வர வரும். ஸோ தட் இஸ் a polynomial பேர், polynomial of order n. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐனா மேக்ஸிமம் பவர் லாம்டா ஏன்னு வரும், மினிமம் வந்து கான்ஸ்டன்ட் வரும். ஸோ இட் இஸ் A0 ப்ளஸ் A1 லாம்டா ப்ளஸ் A2 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு ப்ளஸ் AN லாம்டா n ஈக்குவல் டு 0. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கிறோம். இங்கே ஏங்கிறது n/n மேட்ரிக்ஸ்னு எடுத்துருக்குறோம். Cayley-Hamilton theorem says the matrix satisfies its own characteristic equation. ஸோ Cayley-Hamilton தியரம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே லாம்டா இருக்கிற இடத்துல ஏன்னு போட்டால் அது சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ லாம்டா இருக்கிற இடத்துல ஏன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஏ வரும், இங்கே ஏ ஸ்கொயர், இங்கே ஏன்னு வரும். அப்படியே போட்டோம்னா அது மேத்தமெட்டிக்கலாக ராங் ஆகிடும். எப்படின்னா, இது ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இங்கே லாம்டாக்கு போல் ஏன்னு போட்டோம்னா அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் ஒரு கான்ஸ்டன்ட்டோட கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ண முடியாது. A0ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை ஆட் பண்ண முடியாது. அப்போது இங்கே A0க்கு பக்கத்தில் ஒரு ஐடென்டிட்டியும் பெருக்கணும். ஸோ A0க்கு பக்கத்தில் ஒரு ஐடென்டிட்டி பெருக்கணும். A1 லாம்டாவுக்கு பல ஏ, லாம்டா ஸ்கொயருக்கு பல ஏ ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன். ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகும். இதில் முக்கியமானது A0 பக்கத்தில் ஐடென்டிட்டி பெருக்கணும். பெருக்கினா தான் இதையும் ஆட் பண்ண முடியும். இதனுடைய சைஸும் n/n, இதனுடைய சைஸும் n/n தான். ரெண்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை பெருக்கினாலும் அதே சேம் சைஸ் தான், ஸ்கொயர் மேட்ரிக்ஸு சேம் சைஸ் தான் வரும். ஸோ எல்லாமே இது மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். இது மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனில் ஒரு பாலினாமியல், ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இதுதான் Cayley-Hamilton தியரம் சொல்லுகிறது. இதை நம்ம ப்ரூவ் பண்ண விரும்புகிறோம். என்ன ப்ரூஃப்? we know that A at GA is equal to determinant of A identity. நம்ம ஏற்கனவே A இன்வெர்ஸ்னால் என்னென்னா adjoint of A divided by determinant of A. at GA divided by determinant of Aங்கிறது A இன்வெர்ஸ், ஏயும் A இன்வெர்ஸையும் பெருக்கணும்னா ஐடென்டிட்டி வரும். ஸோ இந்த at GA divided by determinant of A, determinant of A இங்கே போயிருக்கு, அவ்வளோதான். A into at GA is equal to determinant of AI. ஸோ அந்த A இன்வெர்ஸினுடைய டெஃபினிஷன்லேருந்தே வருகிறது. ஸோ A minus therefore for any square matrix it is true. இங்கே A minus lambda I அப்படிங்கிறது it is also a square matrix. ஏங்கிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், மைனஸ் லாம்டா டைம்ஸ் ஐங்கிறத ரெண்டையும் கழிச்சு பார்த்தீங்கன்னா that is also a square matrix. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக A minus lambda I at G A minus lambda I equal to determinant of A minus lambda I times ஐன்னு இருக்குது. இதே சேம் இக்குவேஷன் தான். இந்த ரெண்டாவது adjoint ஆஃப் A minus lambda I வருத, அதை பின்னு வச்சுக்கிடுவோம். adjoint ஆஃப் A minus lambda I let it be B.
இது கொஞ்சம் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் a மைனஸ் லேம்டா இஸ் த பாலினாமியல் ஆஃப் ஆர்டர் 1 அட் த மேக்ஸிமம். ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், அதில் நம்பர்ஸாக இருக்குது. அதில் லேம்டா ஐயினால் கழிச்சோன்னா இந்த டயகனல் எலிமெண்ட்ஸில் மட்டும் மைனஸ் லேம்டா மைனஸ் லேம்டா மைனஸ் லேம்டான்னு வரும். ஸோ அந்த a மைனஸ் லேம்டாங்கிற அந்த மேட்ரிக்ஸில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் பவரில் வந்து லேம்டா பவர் 1 தான் ஜாஸ்தியாக இருக்கும். லேம்டா பவர் 1 இருக்கும் அல்லது கான்ஸ்டன்ட் இருக்கும். அதுதான் சொல்லியிருக்குது. எவ்ரி எலமெண்ட் ஆஃப் a மைனஸ் லேம்டா ஐ இஸ் அ பாலினாமியல் ஆஃப் ஆர்டர் 1. பவர் உள்ள லேம்டா பவர் 1 தான் மேக்ஸிமம் வரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லேம்டா இஸ் த பாலினாமியல் ஆஃப் ஆர்டர் n. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லேம்டாயில் பவர் வந்து ஆர்டர் வந்து இட் இஸ் எ பாலினாமியல் ஆஃப் ஆர்டர் n. அதுதான் லாஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். a0 ப்ளஸ் a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் an லேம்டா பவர் என்னன்னு சொன்னோம்ல. ஸோ இது வந்து பாலினாமியல் ஆஃப் ஆர்டர் n. லேம்டானுடைய பவர் வந்து மேக்ஸிமம் n இருக்கும். இதில் லேம்டா தான் வரும். இதில் மேக்ஸிமம் லேம்டா பவர் n வரும். அப்போது ஹென்ஸ் எனி எலிமெண்ட் ஆஃப் b இஸ் அ பாலினாமியல் ஆஃப் ஆர்டர் n மைனஸ் 1. இதில் ஒரே ஒரு லேம்டா இருக்குது. இங்கே பார்த்து பெருக்கிறப்ப லேம்டா பவர் n தான் ஜாஸ்தியாக வருது. அப்போது இங்கே ஜாஸ்தியாக என்ன இருக்கணும்? லேம்டா பவர் n மைனஸ் 1 இருக்கணும். லேம்டா பவர் n மைனஸ் 1 இருந்தால் தான் இங்கே லேம்டானால் பெருக்கிறப்ப லேம்டா பவர் n வரும். ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுமே b இஸ் அ பாலினாமியல் ஆஃப் ஆர்டர் n மைனஸ் 1. மேக்ஸிமம் பவர் வந்து லேம்டாவுக்கு n மைனஸ் 1ன்னு இந்த a மைனஸ் லேம்டா அட்ஜி a மைனஸ் லேம்டாய்க்கு வேணும். இது பவர் வந்து அதாவது இதனுடைய பவர் வந்து 1, இதனுடைய பவர் வந்து லேம்டா பவர் n மைனஸ் 1. ஸோ லேம்டா பவர் n மைனஸ் 1 இப்போ இருக்கணும்னா லேம்டா பவர் n மேக்ஸிமம் வரும். இது லேம்டா பவர் n தான் மேக்ஸிமம் இருக்கணும். ஸோ இந்த பிங்கிறது தட் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் a மைனஸ் லேம்டாயை தான் பின்னு வச்சுருக்கிறோம். அது பாலினாமியல் ஆஃப் ஆர்டர் n மைனஸ் 1. அண்ட் ஹென்ஸ் b கேன் பி ரிட்டன் as பவர் மேக்ஸிமம் பிஏ வந்து ஸ்கொயர் மேட்ரிசஸ். அதில் லேம்டா பவர் n மைனஸ் 1, லேம்டா பவர் n மைனஸ் 2, ஸோ ஆன் ஸோ ஃபோர்த் கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். ஸோ வி கேன் ரைட் திஸ் லைக் திஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்மில். இங்கேயும் ஒரு ஐடென்டிட்டி போட்டுக்கலாம். இங்கே B0வையும் ஆக்சுவலாக ஒரு மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால ஐடென்டிட்டி போடாமல் இருக்குது. B0 கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஐடென்டிட்டி கம்பல்சரியாக போடணும். ஸோ இங்கே B0 இஸ் ஏ மேட்ரிக்ஸ், அது கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். அப்புறம் பவரில் லேம்டாவில் 1 உள்ளது, அப்புறம் லேம்டா ஸ்கொயர் உள்ளது, அப்புறம் லேம்டா பவர் n மைனஸ் 1 உள்ளது. ஸோ bn மைனஸ் 1ங்கிறது மேட்ரிக்ஸ். அது லேம்டா இன்டு n பவர் மைனஸ் 1 பெருக்கி இருக்குது. அதே மாதிரி எல்லாமே பெருக்கி ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் வித் எல்லா எலமெண்ட்டுமே ஹையஸ்ட் பவர் வந்து லேம்டா பவர் n மைனஸ் 1 இருக்கும். ஸோ இதை மாதிரி பிரித்து எழுத முடியும். இப்போ வந்து 1வது ஈக்குவேஷனில் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a மைனஸ் லேம்டாயி அப்படியே தான், பிக்கு பதிலாக இதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ a மைனஸ் லேம்டாய்க்கு பதிலாக a மைனஸ் லேம்டாயி, இது அட்ஜாயிண்ட் ஆஃப் திஸ் ஃபெலோ இஸ் b, இதை தான் b. இந்த b தான் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறோம். லேம்டா a மைனஸ் லேம்டாயி இருக்குதே, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினோம்னா இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லேம்டாயி இது டைம்ஸ் i. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த கான்செப்டை புரிஞ்சு அதிலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். தட்ஸ் ஆல். அதே தான் திரும்ப எழுதியிருக்கிறோம். இப்போது இங்கே லேம்டானுடைய சேம் பவர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணுவோம். இங்கே லேம்டாவில் பவர் 1 என்ன, பவர் 0 என்ன, பவர் 1 என்ன, பவர் 2 என்ன, பவர் n என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி எழுதுகிறோம். இப்போ இங்கே ஏயும் B0வையும் பெருக்கிறப்ப லேம்டா வராது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லேம்டா வராத கான்ஸ்டன்ட் டேம் a டைம்ஸ் B0. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் லேம்டா வராத டேம் a0i. ஸோ ரெண்டு பக்கமும் ab0 ஈக்குவல் டு a0i, லேம்டா வராத டேம். அப்புறம் லேம்டா பவர் 1 வரக்கூடியது. லேம்டா பவர் 1 வரக்கூடியது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஏயையும் b1 லேம்டாவையும் பெருக்கிறப்ப லேம்டா பவர் 1 வந்துடும். அப்புறம் இந்த மைனஸ் லேம்டாவையும் B0வையும் பெருக்கிறப்ப லேம்டா பவர் 1 வரும். ஸோ லேம்டா பவர் 1 வரக்கூடியது என்னெல்லாம்னா ab1
மைனஸ் B0 AB1 மைனஸ் B0. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து லேம்டா வரக்கூடியது இட் இஸ் ஈஸி A1. அப்புறம் லேம்டா ஸ்கொயர் வரக்கூடிய டேம். லேம்டா ஸ்கொயர்னால் இதையும் பெருக்கிறப்ப AB2. அப்புறம் இதையும் பெருக்கிறப்ப லேம்டா ஸ்கொயர் வரும் மைனஸ் B1. AB2 இதையும் பெருக்கிறப்ப மைனஸ் B1. அதே மாதிரி இங்கே லேம்டா ஸ்கொயர் வரக்கூடியது A2. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுவும் எழுதிட்டே போனோம்னா லாஸ்ட்டுக்கு முந்தின உள்ளது இது லாஸ்ட். ஸோ இதை மாதிரி போயிட்டே இருக்கும். ஏ வந்து எல்லாத்துலேயும் வரும், எல்லாத்துலேயுமே வரும். இது 2ன்னு வந்துச்சுன்னா அதில் 1 கம்மியாக வரும். இது 2ன்னு இருக்குது. ஸோ அடுத்த லாஸ்ட்டு வந்து n-1. ஏன்னா பிலே வந்து ஜாஸ்தியாக உள்ளது n-1 தான். ஸோ லாஸ்ட்டில் வந்து a × bn-1 வரும். லேம்டா பவர் n-1 கம்பேர் பண்ணுறப்ப a டைம்ஸு இதையும் இருக்கிறப்ப abn-1 திஸ் ஃபெல்லோ மைனஸ் இதுக்கு முந்தினதையும் லேம்டா டேம் வரக்கூடியது. முந்தின டேம் என்னென்னா bn-2 லேம்டா n-2 இருக்கும். அதை லேம்டாவோட பெருக்கிறப்ப bn-2 லேம்டா n-1 வரும். ஸோ அங்கே வந்து ஒரு மைனஸ் bn-2. அதே மாதிரி இங்கே லேம்டா பவர் n-1 வரக்கூடியது இதுக்கு முந்தின டேர்மு an-1ன்னு வரும். ஸோ an-1 இங்கே ஒரு ஐடென்டிட்டி பெருக்கனால an-1i. ஸோ இது வந்து லாஸ்ட் பட் 1. ஸோ இது எழுதுறது காம்ப்ளிகேஷனாக இருந்ததுன்னா விட்டுருங்க, ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டில் உள்ளதை மட்டும் எழுதிடு. லாஸ்ட்டில் உள்ளது லேம்டா பவர் n. லேம்டா பவர் n எப்போ வரும்னா இதையும் மட்டும் பெருக்கணும். லேம்டா பவர் n-1 தான் மேக்ஸிமம். அப்போ லேம்டா கூட பெருக்கிறப்ப தான் லேம்டா பவர் n வரும். ஸோ இதையும் பெருக்கிறப்ப bn-1 வரும். இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் bn-1. இங்கேயும் வந்து லேம்டா பவர் n மேக்ஸிமம் வரக்கூடியது an. ஸோ an டைம்ஸ் i. ஸோ இதுதான் எல்லா பவர்ஸையும் கம்பேரிங் த லைக் பவர்ஸ் ஆஃப் லேம்டா ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஈஸி தான். நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோன்னா இது எல்லாமே ஆட் பண்ணுறப்ப கேன்சல் ஆகிற மாதிரி பார்த்து ஆட் பண்ணுறோம். ஸோ அடுத்த ட்ரிக்கு என்னென்னா இதை ஏனால் பெருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏனால் பெருக்கணும்னா இங்கே மைனஸ் AB0ன்னு வரும். ஸோ இங்கே மைனஸ் AB0 இதை இது கூட ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் AB0 மைனஸ் AB0 இட் வில் பி கேன்சல்ட். ஸோ இந்த ஈக்குவேஷன் கூட இதை ஆட் பண்ணதுக்கு முந்தி இதை ஏனால் பெருக்கி ஆட் பண்ணுவோம். அப்போ இங்கே A2ன்னு வந்துடும். அடுத்ததில் A2னால் பெருக்கணும்னா இங்கே ஒரு மைனஸ் A2 B1 வரும். இங்கே A2 B1 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்படியே கேன்சல் ஆகி லாஸ்ட் டைம் வந்து வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட்டு மல்டிப்ளைங் எபோ ஈக்குவேஷன்ஸு பை ஐ, மேலே உள்ளது ஐயினால் பெருக்கி, ஐயா பெருக்கினாட்டாலும் ஒன்றும் இல்லை. அப்புறம் ரெண்டாவது ஈக்குவேஷனை ஏனால் பெருக்கி, மூணாவது A2னால் பெருக்கி அண்ட் ஸோ ஆன் ஸோ ஃபோர்த். லாஸ்ட்டு வந்து an பெருக்கி எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து கேலி-ஹாமில்டன் தியரம் கிடச்சிடும். ஏன்னா இதில் எல்லாமே கேன்சல் ஆகிட்டே வரும். இது கூட கேன்சல் ஆகிடும், இது கூட கேன்சல் ஆகிடும், இது கூட கேன்சல் ஆகிடும், லாஸ்ட்டில் உள்ளது இதோட கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி ரைட் சைடில் பெருக்கிறப்ப லெஃப்ட் சைடில் உள்ளது எல்லாமே 0ன்னு ஆகிடும். இதை பெருக்கி இதில் A2 இது அப்படியே பெருக்கி எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 ஆகிடும். இதில் ஐடென்டிட்டினால் பெருக்கியிருப்போம். ஸோ A0i தான் வரும். இது A பெருக்கியிருப்போம் ப்ளஸ் A1aன்னு வரும், ப்ளஸ் A2 A2 வரும் அண்ட் ஸோ ஆன். இது A வரும் ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப. ஸோ திஸ் இஸ் அ கேலி-ஹாமில்டன் தியரம். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ கேலி-ஹாமில்டன் தியரம். கொராலரி, இதனுடைய பயன்பாடு அல்லது அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ். யூஸிங் கேலி-ஹாமில்டன் தியரம் டு ஃபைண்ட் தி இன்வெர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸினுடைய இன்வெர்ஸ் A இன்வெர்ஸு கேலி-ஹாமில்டன் தியரத்தை பயன்படுத்தியும் பண்ணலாம். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ 0 is equal to A0i ப்ளஸ் A1a ப்ளஸ் A2a² ப்ளஸ் டாட் ப்ளஸ் an. இதுதான் கேலி-ஹாமில்டன் தியரம். A0 A1 A2ங்கிற இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0லேருந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ வரக்கூடிய காம்பனன்ட்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ். திஸ் இஸ் கேலி-ஹாமில்டன் தியரம்.
இதை த்ரூ அவுட்டாக ஏ இன்வெர்ட்ஸ்னால் பெருக்கிறப்ப 0 is equal to A0 A inverse ப்ளஸ் A1 ஒரு பவர் மட்டும் கம்மியாகிட்டு வரும். ஏ இன்வெர்ட்ஸ்னால் பெருக்கிறப்ப ஒரு பவர் கம்மியாக இருக்கும். இப்போ ஏ இன்வெர்ட்ஸ் வேணும்னா இதை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு அல்லது இது எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு போய் A0னால் வகுக்கணும். ஸோ இதை A0 ஏ இன்வெர்ட்ஸ் அப்படியே வச்சுருக்கிறோம். இதை அப்படியே இந்த சைடில் மாற்றி எடுத்துகிட்டு போகிறப்ப மைனஸ் ஆஃப் திஸ் ஃபெலோ ஏ இன்வெர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு A0னால் வகுக்கணும். மைனஸ் 1 இதுன்னு வகுக்கணும். ஸோ இந்த டிட்டர்மினண்ட் வந்து A0 நான் ஜீரோவாக இருந்தால் தான் A0ங்கிறது டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ A0 நான் ஜீரோவாக இருந்தால் தான் ஏ இன்வெர்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். Using the above equation, A inverse can be calculated only if A0 is not equal to 0. We have taken determinant of A minus lambda is equal to A0 plus A1 lambda plus A2 lambda square plus etc plus AN lambda n. இந்த இதில் lambda equal to 0ன்னு போட்டிங்கன்னா இந்த டேர்ம் எல்லாமே இல்லாமல் போயிடும். determinant of Aங்கிறது A0. ஸோ டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ வந்து நான் ஜீரோவாக இருந்தால் தான் ஏ இன்வெர்ட்ஸ் எக்ஸிஸ்ட்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதே சேம் கான்செப்ட்டு இங்கே கன்சிஸ்டண்ட்டாக வருது. above equation is true when we change the value of lambda on both sides, set lambda equal to 0 on both sides. வைக்கிறப்ப இங்கே டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ மட்டும் வரும், which is equal to A0ன்னு வரும். therefore for non-singular matrix, singular matrixனால் டிட்டர்மினண்ட் வந்து ஜீரோவாக இருக்கும். For non-singular matrix, equation 2 can be used to find the inverse of the matrix. Non-singular matrix na determinant 0 ஆகாத ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான another method. ஒரு சின்ன ப்ராப்ளம் நம்ம போட்டிருக்கிறோம். 3/3ல கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. Prove that the matrix A, that is 1 2 3 4, satisfy Cayley-Hamilton theorem. யூஸிங் இட் ஃபைண்ட் த இன்வெர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். மேக்ஸிமம் 3/3ல தான் கேட்பாங்க. சிம்பிளாக இருக்கிறதுக்காக நம்ம 2/2 போட்டிருக்கிறோம். ஸோ எப்படி செய்யணுங்கிறத ஐடியாவை புரிஞ்சுக்கோங்க. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் முதல்ல எழுதணும். இட் இஸ் த டிட்டர்மினண்ட் ஆஃப் A minus lambda equal to 0. டிட்டர்மினண்ட் ஃபார்மில் எழுதணும்னா இங்கேயும் மைனஸ் லேம்டா வரும். ஸோ மற்றதெல்லாம் சேம் நம்பர்ஸ். 1 minus lambda 2 3 4 minus lambda equal to 0. அப்புறம் இதை எக்ஸ்பேண்ட் எழுதினோம்னா 1 minus lambda டைம்ஸ் 4 minus lambda minus 6 equal to 0 இருக்கணும். இதில் லேம்டா வேல்யூ கண்டுபிடிக்கக்கூடாது. ஏகன் வேல்யூஸ் அண்ட் ஏகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப தான் லேம்டா வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே லேம்டா வேல்யூஸ் கண்டுபிடிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 1 × 4 4. அப்புறம் வந்து இதையும் பெருக்கிறப்ப ஒரு மைனஸ் லேம்டா, இதையும் பெருக்கிறப்ப -4 லேம்டா, லேம்டாவையும் மைனஸ் லேம்டாவையும் பெருக்கிறப்ப ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் -6 எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் லேம்டா ஸ்கொயர்டு -5 லேம்டா, லேம்டா ஸ்கொயர்டு -4 லேம்டா மைனஸ் லேம்டா -5 லேம்டா +4 -6 ஸோ -2. ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷன் வந்துட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணக்கூடாது. Cayley-Hamilton தியரம் வெரிஃபை பண்ணணும்னா சால்வ் பண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக என்ன செய்யணும், லேம்டா இருக்கிற இடத்துல ஏன்னு போடணும். இங்கே இந்த கான்ஸ்டன்ட் வரதில் ஒரு ஐடென்டிட்டி சேர்க்கணும். Cayley-Hamilton theorem says every square matrix satisfies its own characteristic equation. So in this case லேம்டாவுக்கு பதிலாக ஏன்னு போட்டுக்கிறோம். -5a -2 டைம்ஸ் ஐடென்டிட்டி கண்டிப்பாக கான்ஸ்டன்ட்டில் சேர்க்கணும். சேர்த்தா தான் கழிக்க முடியும். இது ஈக்குவல் டு 0ன்னு நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ ஏ இருக்கிற இடத்துல கொடுத்த மேட்ரிக்ஸை நம்ம போடணும். ஸோ A² -5a -2i is equal to 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு A². ஸோ அந்த மேட்ரிக்ஸு another time A² -5 × A -2 × I. ஸோ இதெல்லாம் பெருக்கணும்னா ஸோ இதையும் பெருக்கிறப்ப 1 6 ஸோ 7ன்னு வரும். இதையும் பெருக்கிறப்ப 2 8 10ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் இதையும் பெருக்கிறப்ப 3 இங்கே 12 வரும். 3 12 15. இதையும் பெருக்கிறப்ப 6 இங்கே ஒரு 16 6 22 வரும். ஸோ A² வந்து கரெக்டாக இருக்குது. 5ஆல் பெருக்கிறப்ப உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் 5ஆல் பெருக்கணும். 5 10 15 20. 2ஆல் பெருக்கிறப்ப வந்து இங்கே மட்டும் 2 2ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 வருதா பார்த்துருவோமா.
7 -5 -2 0 வந்துட்டு. 10 -10 0 இங்கே 0 தான் இருக்குது. 15 -15 0 இங்கே 0 தான் இருக்குது. 22 -20 -2 -22 ஸோ எல்லாமே பார்க்குறப்ப 0 வந்துடுது. ஸோ 0 0 0 0 திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ கேலி-ஹாமில்டன் தியரம் இந்த மேட்ரிக்ஸுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு வெரிஃபை பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதை பயன்படுத்தி ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் த்ரூ அவுட்டாக ஏ இன்வெர்ஸ்னால் பெருக்கி ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். டு ஃபைண்ட் இன்வெர்ஸ் அந்த ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு அதில் த்ரூ அவுட்டாக ஏ இன்வெர்ஸ்னால் பெருக்கிறோம். ஏ இன்வெர்ஸ்னால் பெருக்கிறப்ப பவர் ஒன்று கம்மியாகிடும். ஏ ஸ்கொயர்னா ஏன்னு வருது. இங்கே ஏன்னா ஒரு பவர் கம்மியாகி ஐடென்டிட்டி ஆகிடுது. ஐன்னா ஏ இன்வெர்ஸ் ஆகுது. ஏ இன்வெர்ஸ்னால் த்ரூ அவுட்டாக பெருக்கிறப்ப ஈக்குவல் டு 0. ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஐடென்டிட்டி இருக்குது. ஏ இன்வெர்ஸ் ஏ ஸ்கொயர் வந்து ஏனா இருக்குது. ஐடென்டிட்டி இன்ட்டு ஏ இன்வெர்ஸ்னா இருக்குது. ஸோ த்ரூ அவுட்டாக ஏ இன்வெர்ஸ்னால் பெருக்கிறப்ப ஒவ்வொரு பவர் குறைஞ்சி வந்திருக்குது. ஸோ இங்கே 2A இன்வெர்ஸை மட்டும் -2A இன்வெர்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போனோம்னா +2A இன்வெர்ஸ். ஸோ 2A இன்வெர்ஸ் மட்டும் வச்சு கண்டுபிடிச்சோம்னா ஏனுடைய வேல்யூ 1 2 3 4 -5 ஐடென்டிட்டி. ஸோ 2A இன்வெர்ஸுங்கிறது 1 இங்கே ஒரு 5 1 -5ங்கிறது -4 இங்கே 2 இங்கே 0 தான் இருக்குது 2 இங்கே 3 இங்கே 0 தான் இருக்குது. ஸோ 3 4 இங்கே ஒரு -5ங்கிறப்ப 4 -5ங்கிறது -1. ஸோ திஸ் இஸ் 2A1 2A -1. ஸோ A -1னா 2ஆல் வகுக்கணும். A -1ங்கிறது இதை 2ஆல் வகுத்தோம்னா 1/2 ஆஃப் திஸ் ஃபெலோ. கண்டுபிடிச்சது கரெக்டான ஒருக்க வேணால் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏ இன்வெர்ஸ் வந்து 1/2 -4 2 3 -1 திஸ் ஃபெலோ. ஏங்கிறது 1 2 3 4 இதை பெருக்கினா ஐடென்டிட்டி வருதான்னு ஒருக்கா செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே பெருக்கிறப்ப 1/2 இங்கே -4 1 2 3. ஸோ -4 × 1ங்கிறது -4 +6 ஸோ +2. அப்புறம் இதையும் பெருக்கிறப்ப -4 × 2ங்கிறப்ப -8 இங்கே ஒரு +8 0. இதையும் பெருக்கிறப்ப 3 -3 0. இதையும் பெருக்கிறப்ப இந்த காலத்தையும் இந்த ரோவையும் பெருக்கிறப்ப 3 2 6 -4 ஸோ 2. இப்போ ½ பெருக்கிறப்ப 2னா 1ன்னு வந்துடும். இங்கே 2ங்கிறப்ப 1 வந்துடும். முதல்ல 0 வரும். தட் இஸ் ஐடென்டிட்டி.